வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். ஒரு புளிய மரத்தின் கதை. அத்தியாயம் 7. புளியமர ஜங்ஷனில் இருந்து சுமார் 4 பர்லாங் வடக்கே இடது கை பக்கமாக திரும்பிச் சென்றால் புனித ஜோசப் கல்லூரியை அடுத்து கள்ளர் குளத்தையொட்டி இலங்கை பெந்தகோஸ்தே சங்க கட்டிடமும் அதன் 4 அடியே உயரங்கொண்ட காம்பவுண்டு சுவரும் புலப்படும். வீதி இந்த இடத்தில் ஒரு பர்லாங்குக்குள் ஒரு பனை உயரம் செந்தூக்காக மேலே ஏறிவிடுகிறது. அதன் உச்சியில் பள்ளம் வழி ஆரம்பிக்கும் இடத்தில் இடதுகை வாக்கில் ஒரு சந்து சாலியர் தெருப்பாவு போல் நேராக சென்று ஒரு பச்சை கேட்டின் அடியில் மறைகிறது. முனிசிபல் ஆபீஸுக்கு இட்டுச் செல்லும் பாதை இது. பச்சை கேட்டுக்கு பின்னால் தாடியும் மீசையுமாக பைத்தியம் பிடித்த சாமியார் போல் காட்சி தருவதுதான் முனிசிபல் கட்டடம். அந்த காலத்தில் இந்த கட்டடம் முகைதீன் பாட்சா சாஹிபுவின், இவர் தாமோதர ஆசானின் அந்தரங்க நண்பர், கையில் இருந்தது. பாட்சா சாஹிபு தனது மனைவிமார்களில் ஒரு சிலரை இந்த கட்டிடத்தில்தான் குடி வைத்திருந்தார். அந்தப்புற காவலுக்கும் பிற ஏவல்களுக்குமாக 5-6 அலிகளும் இருந்தார்களாம் அந்த காலத்தில். அதில் ஒரு அலி தற்கொலை செய்து கொண்டதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாட்சா சாஹிபுவின் கடைசி நாட்களில் தொழுநோய் முற்றி அவர் ஆஸ்பத்திரியில் கிடந்த நாட்களில் இந்த கட்டிடம் ஏலத்தில் வந்தபோது 73,000 பணம் என்று முனிசிபாலிட்டி பிடித்துக் கொண்டது. அந்த காலத்திலேயே அது 90,000 பணம் பெறும். விலை போட்டு தேய்மானம் கழித்து பார்த்தால் வலுவுள்ள கைகள் ஏது அந்த காலத்தில்? ஒரு கோட்டை நெல் 3க்கும் 3.5க்கும் சீரழிந்து கொண்டிருந்த காலம் அது. இந்த கட்டிடத்தின் பின்பக்கம் பாட்சா சாஹிபுவின் குதிரைலாயமாக இருந்த கொட்டகையில்தான் இப்போது முனிசிபல் அங்கத்தினர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. பழைய லாயம் என்று இளப்பமாக எண்ணிவிடுவதற்கில்லை. மேலே பனந்தட்டி அடிக்கப்பட்டதும் சாந்து பூசி வெள்ளை அடிக்கப்பட்டதும் முனிசிபாலிட்டி கைக்கு வந்த பின்புதான். வள்ளிநாயகம் பிள்ளை பச்சை கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தார். பின்னால் நுழைந்து கதவை தாளிட திரும்பிய தோட்டி, மரட்டு கூட்டம் ஒன்று வருதே என்றான். திரும்பி பார்த்தார் வள்ளி. முன்னால் ஒரு மாட்டு வண்டியும் பின்னால் கூட்டமும் ஊர்ந்து வந்து கொண்டிருந்தன. அகலமாக வந்து கொண்டிருந்த கூட்டம் சந்துக்குள் குறுகி நீண்டு விட்டதால் வள்ளியின் கண்களுக்கு மிகப்பெரிய கூட்டமாக தெரிந்தது. டயர் செருப்பு தப் தப் என்று ஓசைப்படுத்த மிகுந்த படபடப்புடன் படிகள் ஏறி ஹாலுக்குள் நுழைந்து அங்கு வரிசையாக அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த குமாஸ்தாக்கள் முகங்களை பாராமல் நேராக முனிசிபல் தலைவரின் அரைக்கதவுகளை படீரென்று தள்ளியவாறு உள்ளே நுழைந்தார். எதிரே மேஜைக்கு பின்னால் பெரிய நாற்காலி காலியாக கிடந்தது. பியூன் சோணாச்சலம் பிள்ளை ஃபைல்களில் படிந்திருந்த புழுதியை தட்டி அதை நாடாவால் முடிச்சு போட்டு கட்டி கொண்டிருந்தான். ஐயா எங்க என்று கேட்டார் வள்ளி. சோணாச்சலம் பிள்ளை சரேரென்று ஜன்னல் பக்கம் சென்று அதன் விளிம்பில் மடிந்து விழுந்து வெளியே தொங்கியவாறு வெற்றிலைச்சாரை துப்பிவிட்டு, என்ன விஷயம் அண்ணாச்சி என்று கேட்டான். அவசரண்டே, அவர் எங்க சொல்லு. காவுன்சில் நடக்கலா என்று சொல்லிவிட்டு சோணாச்சலம் வள்ளியின் முன்னால் தனது இடது கையை விரித்து நீட்டினான். கொஞ்சம் பொடிதானே. வள்ளிநாயகம் பிள்ளை அவனை சரேரென்று தாண்டி பின்படிக்கட்டுகளில் இறங்கினார். அண்ணே, தந்துட்டு போ என்று குழைந்தவாறு அவரை பின்தொடர்ந்து சென்றான் சோணாச்சலம். என்ன சங்கதியே, அதையாவது சொல்லி போட்டுத்தான் போயேன் என்றான் அவன். புளிய மரத்தில் களவு ஒரு கா கூட இல்லை என்று போகிற போக்கிலேயே சொல்லிக் கொண்டு போனார் வள்ளி. போயிட்டு போகுது, இதுக்குத்தான் வெப்ராளப்படுதியா? வலது கையை தொங்கவிட்டு விட்டு பழையபடி முனிசிபல் காரியாலய அறைக்குள் நுழைந்தான் அவன். கொட்டகை அல்லோல கல்லோல பட்டு கொண்டிருந்தது. வள்ளியின் காதுகளுக்கு மிகவும் பழக்கமான இரைச்சல்தான் அது. அவர் நேராக தலைவர் MC ஜோசப்பின் நாற்காலி அண்டையில் சென்று நின்றார். பிள்ளையின் முகத்தை கவனித்துவிட்டு என்ன விஷயம் என்ற பாவனையில் முகத்தைச் சுளித்தார் தலைவர். ஒரு அவசரம் என்றார் வள்ளி. சொல்லும். பிள்ளை தயங்கினார்.
கொட்டகைக்கு வெளியே பார்த்துவிட்டு மீண்டும் தலைவர் முகத்தை பார்த்தார். தலைவர் எதிரே அமர்ந்திருந்த அங்கத்தினர்களை பார்த்து ஒரு புன்னகை புரிந்துவிட்டு எழுந்திருந்து தலையை குனிந்தவாறே வெளியே வந்து பந்தலின் இறைப்பு மூங்கிலை பிடித்தவாறு வள்ளியின் முகத்தை பார்த்தார். சபையில் நிசப்தம் நிலவிவிட்டது. அத்தனை பேருடைய பார்வையும் தங்கள் மீது குவிந்து விட்டதை இருவரும் அந்த திசையை பார்க்காமலேயே உணர்ந்துவிட்டனர். கூடுமானவரை விஷயத்துக்கு ஒரு கனம் ஏற்பட்டு விடாமல் சொல்லிவிட வேண்டும் என்ற தன் உத்தேசம் ஆரம்பத்திலேயே பலிக்காமல் போய்விட்டது என்பதை வள்ளி உணர்ந்தார். சொல்லுமே வேய் என்றார் தலைவர். இன்னைக்கு புளிய மரம் ஏலமில்லா என்றார் வள்ளி. வேண்டுமென்றே வார்த்தைகள் மென்று மென்று பேசினார் அவர். முகத்தில் குழந்தைத்தனம் வழிந்தது. எவ்வளவுக்கு போச்சு? ஏலம் போடல. ஏன் ஆளுக கூடலையா? இல்ல, காய் இல்லை. காய் இல்லையா? ஒரு கா கூட இல்லை. நீருதானவே போன கிழமை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேரு. ஆமா. என்ன ஆமா? 45க்கு எஸ்டிமேட்டு போட்டிருக்கேன். பிறவு என்ன இளவு? அப்பம் காய் இருந்து இப்போ ஒன்று கூட இல்லை. களவோ? தெரியலே. தலைவர் சபையை பார்த்தார். வெளியிலே பெரும் கூட்டம் வந்து நிக்கு. என்ன கூட்டம்? தாழக்குடி மூத்த பிள்ளை உண்டுமில்லா, விஷமக்காரி இல்லாது. வாங்கடே போய் சொல்லுவோம்னு எல்லாத்தையும் இங்கே இழுத்துக்கிட்டு வந்திருக்கு. இப்போ நான் அங்கே போகணுமோ? நீங்க போக வேண்டாம், எதமா மற்றவனே தள்ளி விட்டுருங்க. யாரே? பனைமரத்தே. 23ஆம் நம்பர் வார்டு தாளா? அதுதான். பேசி அடக்கி போடுவான். நீங்க போய் நின்னா திண்டுக்கும் முண்டுக்கும் கேட்கும். தலைவர் உள்ளே நுழைந்து தமது ஆசனத்தில் அமர்ந்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் ஞானசிகாமணி எழுந்து நின்று, சபை அறியக்கூடிய விஷயம் என்றால் சொல்லி போடணும் என்றார். அவரைத் தொடர்ந்து மரியா அந்தோணி, குரியக்கோசு, அன்பையா, VVS பிள்ளை, கம்பராமாயணம் அனந்தன் பிள்ளை, செல்லச்சாமி, VX பெர்னாண்டஸ் ஜூனியர் ஆகியோர் ஏக காலத்தில் எழுந்திருந்து சபையிலே சொல்லி போடணும் என்று கத்தினார்கள். தலைவர் கமிஷனரோடு கலந்து கொண்டு விஷயத்தை சபைக்கு அறிவித்தார். உமையொரு பாகம் பிள்ளை எழுந்திருந்து, விஷயம் ரொம்ப முக்கியமாட்டு தெரியுது, ஒரு விசாரணை கமிட்டி போட்டு போடணும் என்றார். ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சிலரும் எதிர்க்கட்சி அங்கத்தினர்கள் அனைவரும் இதை ஆமோதித்தனர். விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டது. உமையொரு பாகம் பிள்ளைதான் தலைவர். 6 பேர் அங்கத்தினர்கள். சபை கலைந்தது. தலைவர் நேராக வெளியே வந்து கம்பராமாயணம் அனந்தன் பிள்ளையிடம் சென்று காதோடு ஏதோ சொன்னார். இவ்வளவுதாலா? இப்ப போய் விரட்டி போடுத, அப்பளா சடிச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டு போவானுவளே என்று சொல்லியவாறே கட்டிடத்தின் முன்பக்கம் விரைந்து சென்றார். தலைவர் MG ஜோசப் தனது அலுவலக அறைக்கு வந்து சேர்ந்தார். அங்கு தாழக்குடி மூத்த பிள்ளையும் அப்துல் அலி சாஹிபுவும் ஐயம்பெருமாள் கோனாரும் வரிசையாக 3 நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். விஷயத்தை நேர்ல சொல்லி போட்டு போலாம்னு வந்தோம், வேற ஒன்றும் இல்லை என்று பேச்சை ஆரம்பித்தார் அப்துல் அலி சாஹிபு. ஜங்ஷன் இல்லை, புளிய மரம் நின்றுக்கிட்டு தான் இருக்குது என்று இடைமறித்து சொன்னார் மூத்த பிள்ளை. ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்து கொண்டிருந்த தமது வண்டிக்காரன் நாகர் பிள்ளையை பார்த்து கண்களை சிமிட்டினார் அவர். ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், என்ன வரையிலும் இப்படி நடந்ததில்லை, வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறேன். நீங்க எல்லாம் இவ்வளவு பொறுப்பாட்டு வந்து. அது சரி அது சரி என்றார் மூத்த பிள்ளை. வெளியே மகாத்மா காந்திக்கு ஜே என்ற கோஷம் கேட்டது. கம்பராமாயணம் பிச்சு வாங்கிட்டாரு. கூட்டம் கலைஞ்சிட்டு போற போக்கில 4-5 செடிகளை பாழாக்கிட்டு போயிட்டானுவ என்றார் அறைக்குள் நுழைந்த வள்ளிநாயகம் பிள்ளை. அப்போ நாங்க விட பெத்துக்கிடுதோம் என்று கரங்களை கூப்பியவாறே எழுந்தார் ஐயம்பெருமாள் கோனார். சாயிபுவும் உடன் எழுந்து உட்கார்ந்திருந்த மூத்த பிள்ளையின் முகத்தை பார்த்தார். போங்க, இன்னா வந்துட்டேன் என்றார் மூத்த பிள்ளை.
காதை கடிச்சு போட்டு மெதுவா வாரும் என்று முணுமுணுத்தவாறே சாயிபு வேகமாக வெளியே சென்றார். கோனாரும் அவரை பின்தொடர்ந்தார். மூத்த பிள்ளை பின்பக்கம் திரும்பி பார்த்துவிட்டு உடம்பை முன்னால் தனித்தபடி எதிர்ச்சுவரை சுட்டியவாறு, ஒண்ணுமில்ல, அங்கே ஒரு படம் தொங்கிக்கிட்டு இருந்ததே, இப்பம் எங்கே காணோம் என்று கேட்டார். நம்ம மகாராஜாவுக்கு படந்தால? ஆமா, உள்ளே எடுத்து வச்சுட்டோம். இனிமே என்ன செய்வீங்க அதே? என்ன செய்யணும் அதே என்று வள்ளியின் முகத்தை பார்த்தார் தலைவர். கொஞ்ச நாள் பொறுத்து ஏலம் போடணும் என்றார் வள்ளி. அதுதானே கேட்ட. ஒண்ணுமில்ல, ஒரு வார்த்தை சொல்லணும். 5-10 கூடிட்டாலும் காரியம் இல்லை, நான் பிடிச்சுக்கிடுதேன் அதே என்றார் மூத்த பிள்ளை. ஆஹா, தாராளமா செய்கிறோம் என்றார் தலைவர். களவு போயிராமே. தலைவர் பெரும் சத்தத்தை எழுப்பி சிரித்தார். மூத்த பிள்ளை பவ்யமாக கும்பிடு போட்டுவிட்டு எழுந்து வெளியே சென்றார். வள்ளியும் பின்னால் சென்றார். அந்தாலே போயிராதையும் என்றார் தலைவர். நான் வந்துட்டேன் என்றார் வள்ளி. மூத்த பிள்ளை வண்டியில் ஏறும்போது, தம்பி ஞாபகம் வச்சுக்கோ, அந்த படத்தை நமக்கு அடிச்சு எடுத்து போடணும். 5-10 கூடிட்டாலும் குத்தமில்லை என்றார். சரி அண்ணாச்சி என்றார் வள்ளி. களவுதானா என்று கேட்டார் தலைவர் எம்ஜி ஜோசப். வள்ளிநாயகம் பிள்ளை சுவரண்டையில் நின்று கொண்டிருந்தார். தீவிரமாக சிந்திக்கும் பாவனை அவர் முகத்தில் மிளிர்ந்தது. காதோரங்களில் இருந்து கழுத்தில் வேர்வை வழிந்து கொண்டிருந்தது. தலைவர் பித்தானிலிருந்து சங்கிலியை எடுத்து ஜேப்பு கடிகாரத்தை மேஜை மீது வைத்தார். லாங் கோட்டை அவிழ்த்து நாற்காலியின் பின்னால் தொங்கவிட்டார். 1/2 சான் அகல பெல்ட்டை அவிழ்த்து விட்டு கொண்டார். டிராயரில் இருந்து ஒரு கண்ணாடியை எடுத்து முகத்தை பார்த்து அடர்த்தியான மீசையை வாயை மறைக்கும்படி பல முறை தடவி கீழ் நோக்கி படியவிட்டு நடுவில் வகிடு எடுத்து பக்கவாட்டில் கோதிவிட்டார். அந்த ஸ்டூலிலே இருமவே, நின்னுக்கிட்டு இருக்கேரே, என்ன அளவுக்கு என்று செல்லமாக அதட்டினார் தலைவர். வள்ளி முக்காலியை தன் பக்கம் இழுத்து கொண்டதும், விசிறிய தட்டி போட்டு இரியும் என்றார். வள்ளி விசிறியை சுழல விட்டுவிட்டு முக்காலியில் உட்கார்ந்து கொண்டார். களவுதானோ? என்னன்னு சொல்ல முடியுமா? களவாட்டு இருக்கலாம், காணாததே கண்டது போல சொல்லிட முடியுமா? உமக்கு வேற டவுட் உண்டுமா? இது ஞானசிகாமணி கூட்டாளிக வம்புக்காவது? மங்களா தெருக்காரனுக்கு தானே, பயக எதையும் துணிஞ்சு செய்வானுவளே. டேய், நானும் மங்களா தெருக்காரன் தான் வே, உச்சியில அடிச்சு போட்டேரே. வள்ளிநாயகம் பிள்ளை சட்டென்று விழித்து கொண்டார். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்னா சொல்லிட முடியுமா? ஆளுக்கு ஆள் நேச்சர் வித்தியாசப்படும் இல்ல. சரி சரி, பேச்ச மாத்தும். ஒரே போடா போட்டுட்டேரே, பொறி கலங்கிட்டே எனக்கு. வள்ளிநாயகம் பிள்ளை பேச்சை மாற்றிவிட வேண்டும் என்ற உத்தேசத்துடன், எனக்கு டவுட்டு எதிர்கட்சிக்காரனுவ பேர்ல இல்லை என்றார். வள்ளி சாட்டு? வள்ளி சாட்டு பின்ன இந்த தோட்டி பயக்க செய்திருப்பானோன்னு ஒரு டவுட் உண்டு. அவனுக எதுக்கவே புளியம்பளத்தை திருடுதான்? லேசா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவனுங்களே. ஒரு காலத்தில் அவனுவ பைத்தாரா நாட்டு இருந்தானுவ. இப்போ உங்க சீட்டில உக்காந்து காலு 2ஐயும் மேஜ மேல தூக்கி போட்டா கொள்ளாமேன்னு நினைக்கிற ஆளுக அந்த கூட்டத்துல இருக்கு. பின்ன அவனுகளை சொல்லதுக்கும் குத்தம் இல்லை. இந்தா பிடிச்சுக்கோன்னு சரமாரியா ஓட்டை தூக்கி கொடுத்துட்டாமில்ல, தொழுதானுவ. வேய், கேட்ட பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லும் வே. பாயிண்ட் இதுதான்ல, சங்கம் சங்கம்னு ஒன்னா கூடிட்டானுவ. சம்பளத்தை கூட்டுன்னு சொல்லிருதான், போனஸ்தா, ஆளுக்கு ஷோக்கா ஒரு பங்களா கட்டித்தா, கிராமம் போன் பெட்டி வாங்கித்தா, இந்த கணக்கில ஆரம்பிச்சுட்டானுவளே. நீங்க கொடுக்கலா? சரி, ஒரு பாடம் படிச்சு போடுவோம்னு. அவ்வளவு தூரத்துக்கு தைரியம் உண்டாவே அவனுங்களுக்கு? ஐயோ கூத்து, பெரிய பெரிய கட்சிக எல்லாம் அவனுக்கு பின்னால நிக்கு. வந்தனாபுரம் கோதண்டராம ஐயருக்கு மகனே தெரியுமா உங்களுக்கு?
தாடி தாடி அந்த கருப்பு அம்பி கட்டே. ஆமா, ஜனார்த்தனன் தானே. நாங்க சாத்து சாத்துன்னு கூப்பிடுவோம். சின்ன வயசுல நாகரம்மன் குளத்துல வந்து விழுந்தாருன்னு உண்டுனா எருமை தான். கலக்கி போடுவாரு, கலக்கி. அடுத்த ஆளை குளிக்க விட மாட்டாரு. வராதி எங்க கிட்ட வந்து ஒரு நாள் காதை முறுக்கி கரையில இழுத்து விட்டு போட்டேன். எப்படி என் காதை முறுக்கலாம் தாட் பூட்னாரு. வேய் சலம்பாதையும் உம்மையும் தெரியும், உங்க ஐயாவையும் தெரியும்னு சொல்லி போட்டேன். அம்பி நேரா அவ ஐயா கிட்ட போய் சொல்லி இருக்காரு. முனிசிபாலிட்டி வள்ளி தானே, அவன் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவன்னா, அவன் செய்தது ரொம்ப கரெக்டுன்னு சொல்லி போட்டாரு. பத்தனாபுரம் ஐயரும் நானும் மலையாம்பள்ளி கூடத்தில் 2ஆம் கிளாஸில் கிளாஸ்மேட் இல்ல. அப்போ ஐயரு நல்லா காப்பி அடிப்பாரு. வள்ளி காட்டுடா காட்டுடான்னு முட்டை சொரிஞ்சு புண்ணாக்கி போடுவாரு. நீரு எங்கேயோ போயிட்டேரே. எங்கேயும் போல. ஜனார்த்தனன்னு நீட்டி முளக்கி போட்டேளே, அதுக்கு சொல்லுதேன். இன்னைக்கும் 4 கை கருப்பு உடுப்பு போட்டுக்கிட்டு போகையில கண்டாருன்னு உண்டும்னா, ஓய் வள்ளிநாயக பிள்ளை, நீரு அன்னைக்கு காதை பிடிச்சு முறுக்கினது இன்னைக்கும் வலிக்கு ஓய் அப்படின்னு சொல்லி போட்டு போவாரு என்று சொல்லிவிட்டு வள்ளிநாயகம் பிள்ளை சிரித்தார். MC ஜோசப்பும் அவருடன் சேர்ந்து கொண்டு சிரித்தார். பியூன் சோணாச்சலம் உள்ளே வந்ததும் வள்ளிநாயகம் பிள்ளை முக்காலியை விட்டு எழுந்தார். செடியை துவச்சு போட்டு போயிட்டானுவலாமே, அதை போய் கவனி என்றார் தலைவர். சோணாச்சலம் வெளியே சென்றான். பேச்சே எங்க விட்ட? அந்த அம்பியை பத்தி தானே சொல்லிக்கிட்டு வந்தேரு. அவருதான். அப்புறம் அவரு ஆளு நிமிந்துட்டாரு. வக்கீலுக்கும் படிச்சு போட்டு வந்தாரு. ஓய், நான் ஜெயிலுக்கு போனோம்னு படிப்பை முடிச்சுட்டு அவசரமா வரே, அதுக்குள்ளே சுதந்திரத்தை வாங்கிட்டாருவே இந்த காந்தி, நம்ம ஏமாத்தி புட்டாரு ஓய் அப்படிம்பாரு. வக்கீலுன்னு சொல்லி ஒரு போர்டை மாட்டினாரு. ஒரு பய அண்டலை. கூடிய மட்டும் இழுத்து இழுத்து பார்த்தாரு. சாயலை. அப்படியே எசக்கேடாட்டு ஒருத்தன் வந்து விழுந்தான்னு உண்டும்னா தொலைஞ்சான். அதோ கதிதான். வாதிக்கு வக்காலத்தை வாங்கிட்டாருன்னு உண்டும்னா பிரதிவாதிக்கு கண்டிப்பா ஜெயிச்சிரும். லைனே திருப்பி போடணும்னு திருப்பிட்டாரு. இப்போ தோட்டிக கழுத்தில் கையை போட்டுக்கிட்டு அலையுதாரு. நம்ம மாடசாமி பயலே அவர் தோழர் வாங்க போங்கன்னு கூப்பிடுறத பார்த்தா ஒரே வயத்திலேருந்து ஒன்னா பிறந்தால இருக்கும். நான் வார பாயிண்ட்டை கவனிக்கலா. அவரு கிண்டி விட்டிருப்பாரோ? எனக்கு அந்த டவுட்டு உண்டு. பாவம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனுகளை எந்த நிலையில கொண்டாந்துட்டாரு பாருங்க. பஞ்சப்படி இங்க, அலவன்ஸு இங்க, பலச்சரக்கு கடை வச்சு தாங்க, பிரசவ லீவு கொடுங்க, வாரியலுக்கு குஞ்சலம் கட்டணுமா, தோட்டிச்சு சொல்லுதா. அப்பந்தான் ஸ்டைல் ஆயிட்டு இருக்குமா. சீலையும் ஜம்பரம் தானா, பாடிசி கிடையாதா, நாடா போட்டு பின்னால கட்டுதாலே. யாரு? தோட்டிச்சு கேக்கா இங்கே. வேய் நிறுத்தம், வேய் நிறுத்தம் என்று கையை காட்டியவாறு ஹஹா வென்று சிரித்தார் தலைவர். அவருடைய பெருத்த சரீரம் இறைக்க ஆரம்பித்து விட்டது. அதெல்லாம் இருக்கட்டும் வேய், இப்போ நான் என்ன செய்யணும் அதை சொல்லும். பராதி கொடுக்கணும். போலீஸுக்கா? ஆமா. நடந்த கூத்தெல்லாம் ஒண்ணு விடாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லுதீரே. முனிசிபாலிட்டிய தண்ணி காட்டுறதுக்கு எப்பமடா சான்ஸ் வர போகுதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்கானுவ போலீஸ்கார பயக்க. அது சரி, இருந்தாலும் பிராது எழுதி கொடுக்கணும். என்ன எளவுக்கு பிராதுன்னு கேட்க? என்ன கதை பேசுதிய நீங்க? நாளைக்கு கவுன்சிலே சரமாரியாட்டு கேள்வி கேட்டு போடுவாளே. ஓ, அதுக்காக சுட்டி. பின்ன வேண்டாமா? போலீஸ் பயக்க முறைச்சிக்கிட்டு இருக்கானுவன்னு அங்கே சொல்லிட முடியுமா? நடைமுறை ஏறத்தாழ இருந்தாலும் தாளு ஒழுங்கா இருக்கணும் இல்ல? அது சரி, அது சரி என்றார் தலைவர். கொடுத்து விட வேண்டியதுதான். முறை போல அது நடக்கட்டும். அவனுங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சிரிப்பு உண்டாயிரும். துள்ளின பயக்க இப்ப அண்டி வாரானுவ அப்படின்னு நினைச்சுக்கிடுவானுவ. அவரவளுக்கு சிரிக்கத்தானே உண்டும். வேய் வள்ளி, எனக்கு ஒரு டவுட் உண்டு. இந்த போலீஸே தொலைச்சிட்டேளே,
நம்ம வாயால சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ள நினைச்சுக்கிடுவோம். வராண்டாவில் செருப்பு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அரைக்கதவின் மேல் ஒரு முகம் தெரிந்தது. சரி, அப்புறம் பாப்போம், பிராதி எழுதி அனுப்பிறதே என்றார் MC ஜோசப். வள்ளிநாயகம் பிள்ளை வெளியே வந்தார். மறுநாள் காலை 9 மணிக்கு வழக்கம் போல் முதலாளி வீட்டுக்கு சென்று சாவிகளை வாங்கிக் கொண்டு கடை திறக்க வந்த பரமார்த்தலிங்கம் கடைவாசல் பூராவும் சிவப்பு கண்ணாடி துண்டுகள் இறைந்து கிடப்பதை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவனுக்கு இவ்வளவு கண்ணாடி துண்டுகள் எங்கிருந்து வந்து விழுந்தன என்பதே மட்டுப்படவில்லை. சைக்கிளை பிடித்தவாறே பரபரக்க பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். கூலி ஐயப்பன் புளிய மரத்தடியிலிருந்து எழுந்து வந்து, அண்ணே, மேலே பாரு என்றான். போர்டு உடைந்திருந்தது. எழுத்துக்கள் பொருத்தப்பட்டிருந்த கம்பி வளைவுகள் தெரிந்தன. ஒரு எழுத்தின் பாதி துண்டம் மட்டும் ஒட்டி கொண்டிருந்தது. போர்டு உடைஞ்சிட்டே, எப்படி என்று கேட்டான் பரமார்த்தலிங்கம். கூலி ஐயப்பன் தன் கைகளை விரித்து காட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். பரமார்த்தலிங்கம் கடையை திறந்து முதலாளிக்கு போன் பண்ணினான். கடைப்பையன்கள் ஒருவராக வந்து கொண்டிருந்தனர். வெளியே நின்று உடைந்த போர்டையும் கீழே இறைந்து கிடந்த கண்ணாடி துண்டுகளையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். முதலாளி காரின் ஹாரன் சத்தம் கேட்டதும் எல்லோரும் உள்ளே நுழைந்து நீள மேஜைக்கு பின்னால் சென்று நின்று கொண்டனர். சுமார் 2000 ரூபாய் செலவு செய்து வைத்த விளம்பர பலகை அது. பம்பாய் கம்பெனி ஒன்றுக்கு ஆர்டர் கொடுத்து அவர்களுடைய சென்னை கிளையிலிருந்து ஆட்கள் வந்து பொருத்திவிட்டு சென்று 15 நாட்கள் கூட ஆகியிருக்கவில்லை. சொல்லப்போனால் அந்த ஜில்லாவிலேயே அது போன்ற போர்டு எந்த கடைக்கும் இல்லை. ஸ்விட்சை போட்டதும் ஒளி ஒவ்வொரு எழுத்தாக ஓடும். அத்தனையும் அணைந்து பளிச்சென்று மீண்டும் முதல் எழுத்து துவங்கி பழையபடி ஒளி எழுத்துக்கு எழுத்து தாவும். விளம்பர போர்டை மாட்டிய அன்று தெருவில் கூட்டம் கூடி நின்று பார்த்தது. பஜாரில் உள்ள வியாபாரிகள் அத்தனை பேரும் தங்கள் கடைவாசலில் இறங்கி நின்று பார்த்தார்கள். ஜில்லாவிலேயே முதல் தரமான வியாபாரி என்ற அங்கீகாரம் அன்றுதான் கிடைத்தது என்று எண்ணி காதர் பூரித்த நாளது. காதர் நாற்காலியில் வாய் பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். எதிரே மேஜை மீது ஒரு சிறு ஜாதிக்காய் பெட்டி நிறைய சிவப்பு கண்ணாடி துண்டுகள். படியேறி கடைக்குள் நுழைந்த எசக்கி, முதலாளி, நம்ம கடை போர்டு மட்டும்தான் உடைஞ்சிருக்கு என்றான். சினிமா தியேட்டர்ல உடையல, நம்ம கடை போர்டு மட்டும் கணக்கா உடைஞ்சிருக்காக்கும் என்றான் காதர். கடைப்பையன்கள் வாய் திறக்கவில்லை. எல்லா கடை போர்டுமே திறந்த வெளியில்தான் வைக்கப்பட்டிருந்தன. விற்று முதலை எண்ணி இரும்பு பெட்டியில் வைக்கிற போது கூடவே கடை போர்டையும் யாரும் வைப்பதாக தெரியவில்லை. யுத்த காலத்தில் பல்புகளுக்கு பஞ்சம் ஏற்பட்ட போது பல்புகள் திருடு போவது சகஜமாக இருந்தது. அது கூட ஆங்காங்கு திறந்த வெளியில் வராண்டாவில் அல்லது ஸ்நான அறைகளிலும் கார் ஷெட்டுகளிலும் போயிற்றே தவிர பஜாரில் களவு போனதாக தெரியவில்லை. இப்படி இருக்க ஒருவன் நடு ரோடில் நின்று கொண்டு கற்களை வீசி விளக்கை உடைத்தான் என்பது எப்படியும் ஏற்பட முடியாது. புளியமர ஜங்ஷன் தான் அந்த வட்டாரத்திலேயே தூங்காத இடம். சினிமா தியேட்டரில் 2வது காட்சி முடிய 1 மணி 1:30 மணி ஆகிவிடும். அதுவரையிலும் புளியமரத்தை சுற்றி கூட்டம்தான். திருநெல்வேலிக்கு புறப்படுகிற பஸ்ஸுகள் புளியமரத்துக்கு பின்னால் இருந்து 4 மணி முதல் 40 நிமிஷத்துக்கு ஒன்றாக போய்கொண்டே இருக்கும். 6 மணிக்கெல்லாம் சில்லறை வியாபாரிகள் கடை திறக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சந்தை நாள் என்றால் 4-4:30 மணிக்கே வந்து நார்பெட்டிகளையும் கூடைகளையும் எடுத்துக்கொண்டு போவார்கள். பழையாற்றுக்கு குளிக்கச் செல்கிறவர்கள் கடையை திறந்து பின்னால் காயப்போட்டிருக்கும் துவர்த்து முண்டை எடுத்துக்கொண்டு போவார்கள். தலைக்கு எண்ணெய் வைத்து சிறு காகிதத்தில் உமிக்கரியை மடித்து எடுத்துச் செல்வார்கள். இதற்கு மேல் போலீஸ் வீட் வேறு. வியாபாரிகள் தனித்தனியாக சம்பளம் கொடுத்து ஏற்பாடு செய்திருக்கும் ஊர்கா காவல் வேறு. இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய கடை போர்டு மட்டும் உடைய காரணம் என்ன? கடைப்பையன் போன் பண்ணிய நிமிஷத்திலேயே காதர் மனசில் சந்தேகம் நிழலாடிவிட்டது. இப்போதோ சந்தேகத்தை மேலும் ஊர்ஜிதம் செய்து கொள்ளவே காரணங்கள் இருப்பதாகவும் அவனுக்கு பட்டது. திட்டம் போட்டு செய்த காரியமாகத்தான் இருக்க முடியும். ஏதாவது அசுபமான காரியம் சமீபத்தில் நடக்கக்கூடும் என்று அவன் அடிமனம் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது நடந்துவிட்டது. காதர் கடைப்பையன்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்தான்.
ஆங்காங்கு ஒவ்வொரு மூலைகளில் அட்டி போட்டு அடுக்கப்பட்டிருந்த டப்பாக்களுக்கு பின் தங்கள் முகம் முதலாளிக்கு தெரியாதபடியும் முதலாளி முகம் தங்களுக்கு தெரியும்படியாகவும் உட்கார்ந்து கொண்டிருந்த பையன்கள் ஒவ்வொருவராக இரும்பு பெட்டி அருகே வந்து நின்றனர். யாருக்கு வேலடை இது என்று கேட்டான் காதர். யாரும் பதில் பேசவில்லை. இவ்வளவு நேரம் அங்கே என்னமோ குசு குசுக்குத்திட்டு இருந்தீங்க, கூப்பிட்டு கேட்டதும் வாயில கொழுக்கட்டை அடைச்சுக்கிட்டேளோ? கோர்ட்டிலே சாட்சியாட்டு கொண்டாந்து விட்டு போடுவேன்னு பயமோ? சொல்லி தொலையுங்களேண்டே. யாரும் பதில் பேசவில்லை. முத்து மட்டும் முணுமுணுப்பது கேட்டது. பெரிய பையன்களின் உயரம் முத்துவை மறைத்து கொண்டிருந்தது. அவன் சிறுவன், கடைப்பையன்களில் சிறியவன். முத்து என்ன சொல்லுதா என்று கேட்டான் காதர். முன்னால் நின்று கொண்டிருந்த பையன்கள் இடைவெளி விட பின்னால் நின்ற எசக்கி தன் பின்னால் நின்று கொண்டிருந்த முத்துவின் தோள்பட்டையில் கை வைத்து முன்னால் இழுத்தான். முத்து முன்னால் வந்து நின்றதும் அவன் பின்னால் நின்று கொண்டிருந்த பாச்சா, ஸ்கூல் பையனுங்க உடைத்திருப்பானுவளோ என்று கேட்டான். ஸ்கூல் பையனுவ எப்படி உடைப்பானுவ? பகல் வேளையில ஜங்ஷனிலே இருந்து கல்லெறிய முடியுமா என்று கேட்டான் காதர். முடிஞ்சுக்கிடாது என்றான் பாச்சா. ராத்திரி 2 மணி வரையிலும் கலகலன்னு இருக்குமே ஜங்ஷன். ஆமா, அதுக்கு மேல அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்து ஸ்கூல் பையனுவ எதுக்குடே கல்லெறிய போறாங்க? வாஸ்தவந்தான் என்றான் பாச்சா. ஸ்கூல் பையனுவ கல்லெறிய சான்ஸ் இல்லை என்றான். காதர் முத்துவின் முகத்தை பார்த்து, நீ என்னமோ முணுமுணுத்தையே, என்னது சொல்லு? கழுகு கருடம் உடைச்சிருக்குமோ என்றான் முத்து. பின்னால் நின்ற பையன்கள் கொல்லென்று சிரித்தனர். முத்துவின் முகம் நாணத்தால் சிவந்தது. காதர் பெரிய பையன்கள் முகத்தை விழித்து பார்த்தான். நீங்க ஒன்னும் பேச மாட்டிய, சொல்லுகிறவன கிண்டல் வேற செய்வீங்க இல்லையா? முத்து, நீ சும்மா சொல்லுடே என்றான் காதர். காதர் முத்துவின் வலது கையை இழுத்து தன் பக்கத்தில் நெருக்கிக் கொண்டான். இல்ல, கழுகு கருட இதுகளுக்கு வேலையாயிருக்குமோன்னு என்று ஈனசுரத்தில் சொன்னான் அவன். மொத குருவின்னல்லா சொன்ன என்று அசீஸ் பின்னாலே இருந்து கேட்டான். முத்து வெடுக்கென்ற முகத்தை திருப்பி, குருவின்னு நான் சொல்லல என்று கத்தினான். ஏய் ஏய், நீங்க எல்லாரும் மேசைக்கு பின்னாலே போய் நில்லுங்க என்று விரட்டினான் காதர். எல்லாரும் மேசைக்கு பின்னால் சென்று நின்றபடி முத்துவின் முகத்தையே பார்த்தனர். ஏ, நீ ஏண்டே அவங்க முகத்தை பார்க்க? என்ன பார்த்து சொல்லு. ஒரு கழுகு இல்ல, ஒரு கருடன். எப்படி போர்டை உடைக்க முடியும் சொல்லு? ஒரு கழுகு வரும் என்று ஆரம்பித்தான் முத்து. வரும், வந்து வந்து போர்டு கிட்ட வந்து உட்காந்துக்கிடும். சரி, செவப்பா இருக்கு இல்ல? எது? போர்டு. ஆமா, நல்ல சிவப்பு. ஆலம்பழம் போல, செந்திழுவம் பழம் போல. ஆமா. கடைப்பையன்களில் இருவர் வாயை புத்தியபடி உள்ளறையை பார்க்க ஓடினர். செந்துழுவன்னு நினைச்சுக்கிடும். சொல்லு, நீ ஏன் பின்னால பார்க்க? முத்து முகம் மீண்டும் சிவந்தது. அவன் வேகமாக சொல்ல ஆரம்பித்தான். ஆலம்பழம்னு நினைச்சுக்கிட்டு கொத்துதுக்கு ஆரம்பிக்கும். இந்த கழுகுக்கு செந்திழுவம் பழம் கிடைச்சுக்கிட்டுன்னு நினைச்சு மற்ற கழுகுகளும் பறந்து வரும். எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மாறி மாறி கொத்தும். நீ சொல்லுதும் சரிதாண்டே என்று ஆமோதித்தான் காதர். முத்து உற்சாகத்தோடு, எல்லா கழுகும் சேர்ந்து கொத்தி கொத்தி உடைச்சிருக்கும் என்றான். நீங்க இழுக்குதுக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஒரு ஐடியா இருக்கு, அது கூட உங்களுக்கு இல்லை என்றான் காதர். சில வினாடிகளுக்கு பின் மீண்டும் முத்து என்று கூப்பிட்டான். இந்த பாரு முத்து, கழுகுக்கு ரெக்க உண்டுமில்லா என்று கேட்டான் காதர். உண்டும். எத்தின? 2. சரி, கழுகுதான் போர்டை உடைச்சிருக்கும்னு சொன்னியே, அது சரிதான். ஆனா அது ரெக்கை இல்லாத கழுகு பார்த்துக்கோ என்றான் காதர். முத்து முதலாளியின் முகத்தை பார்த்து கண்களை விரித்தான். அந்த கழுகே உனக்கு பார்க்கணுமாடே? முத்து
லேசாக தலையை ஆட்டினான். அப்படியே சுத்தி வந்து கடைப்படியிலே இறங்கி நில்லு பாப்போம் என்றான் காதர். முத்து கடைவாசல் படிக்கு சென்றான். ஒரு படி கூட கீழே. கடைப்பையன்கள் காதர் முகத்தையே பார்த்தார்கள். முத்து, புளிய மரத்துக்கு வலது பக்கம் பாரு. என்ன பாரு, வலது பக்கம்னு சொன்னா இடது பக்கம் பார்க்கறியே. ஆ ஆ சரி, முதல்ல இருந்து 1 2ன்னு கடையை எண்ணிக்கிட்டே வா. தெற்கே பார்த்து இருக்க கடைக, 4வது கடையை பாரு. தெரிஞ்சுதா? கருகருன்னு ஒரு குள்ள பூதம் தொப்புளுக்கு ஒரு சான் கீழே தோட்டு முண்டை உடுத்திக்கிட்டு நிக்குதா. மார்பு பூரா மயிறு கரடி கணக்கா. சிரிக்காம பாரு, அதுதான் கழுகு. நம்ம போர்டை உடைச்ச கழுகு அதுதான்டே. அது செண்டுழுவம் பழம்னு நினைச்சுக்கிட்டு உடைக்கல, பொறாமை அதுக்கு. நெஞ்சிலே புசு புசுன்னு பிடிச்சிக்கிட்டு எரியுது. அது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்தது இல்லை. காதரே என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு அது. காதரு ஒரு காலத்திலே மரமும் இலையும் வச்சு பீடி சுத்திக்கிட்டு இருந்தவன் தான் கடத்திண்ணையில, இல்லைன்னு சொல்லல. ஆனா பின்னாலேருந்து குளிபறிக்கிறவனே பழையபடி மரமும் இலைய மாட்டு கடைத்திண்ணையில உட்காரும்படி ஆக்கி போட்டாலும் காரியம் இல்லை. ஒரு இருந்து இருத்தி போடுவேங்கது, அதுக்கு தெரியாது. பரமார்த்த லிங்கமும் பாச்சாவும் இரும்பு பெட்டி அருகே வந்து, முதலாளி, எங்களுக்கும் அந்த டவுட் உண்டு என்றார்கள். மேஜை பின்னால் நின்ற பையன்கள் முகத்தை பார்த்து, நாங்க அப்பமே சொன்னோமில்ல என்றான் பாச்சா. கேட்க கேட்க கம்முன்னு இருந்தேளே அப்போ என்றான் காதர். பொசுக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல, பின்னே ஒரு டவுட் உண்டு. முத்து, டிரைவரை வண்டியை கொண்டார சொல்லு. காரு வந்ததும் இந்த பெட்டியை தூக்கி வண்டியில வெயி என்றான் காதர். காதர் காரில் ஏறி சென்றதும், முதலாளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு என்றான் பரமார்த்தலிங்கம். அத்தியாயம் 7 நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.